بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما أدرك مد أحدهم ولا نصيفه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் விமர்சனம் பண்ணாதீர்கள், அவர்களை பற்றி ஏசாதீர்கள். ஏனென்றால் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கரத்திலே எனது ஆத்துமா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மித்ல உஹதின் ذهبًا, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை செலவிட்டாலும் மா அத்ரக முத்த அஹதிஹிம், அவர்கள் செலவு செய்த ஒரு சிரங்கை அளவுக்கு கூட அது ஈடாகாது. வலா நசீஃபஹு, இன்னும் சிரங்கையினுடைய பாதி அளவுக்கு கூட அது என்ன செய்யாது, ஈடாகாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 4967வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வரும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவருடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். இந்த ஹதீஸில் மிக முக்கியமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பதிவு செய்கின்றார்கள். என்னுடைய தோழர்களை திட்டி விடாதீர்கள், ஒரு தடவை சொல்லவில்லை, 2 தடவை திருப்பி திருப்பி சொல்கின்றார்கள். எனது தோழர்களை, என்னுடைய சஹாபாக்களை, என்னோடு தொடர்பு கொண்ட, என்னோடு இருந்த அந்த தோழமை கொண்டிருந்த எந்த ஒரு சஹாபியும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஏசி விடாதீர்கள், திட்டி விடாதீர்கள், விமர்சனம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கு முந்தைய செய்தியை நாம் பார்த்தோம், ஹைருல் குரூனி கர்னி என்று சொன்னார்கள். காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம். அப்ப அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலமே சிறப்புக்குரிய காலம் என்றால் அந்த சஹாபாக்களுடைய பெருமை, அவருடைய உயர்வு, அவருடைய கண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எந்த கல்வியை வைத்துக் கொண்டு இஸ்லாம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி அந்த மார்க்கம் மிகச்சிறந்த மார்க்கம் என்றும், இந்த உலகத்துடைய எந்த ஒன்றுக்கும் தலைவணங்காமல் நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தலைவணங்க வேண்டும் என்றும், இன்றைக்கு உலகத்துடைய அனைத்து மக்களுடைய கண்களும் முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் மிக வித்தியாசமாக இருக்கின்றது, அவர்கள் எதற்கும் அடிபணியதாக தெரியவில்லையே, தைரியமாக நின்று என்ன செய்கின்றார்கள், போராடுகின்றார்கள், போராட்டத்திலே குதிக்குகின்றார்கள், அந்த மார்க்கத்தை கட்டி காப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார்களே என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உலகம் இந்த முஸ்லிம்களை என்ன செய்கின்றது, கண் வைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? அந்த சத்திய சஹாபாக்கள் செய்த தியாகம்தான். அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு நீங்கள் அதுக்கு தான் ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த வளர்ச்சி கல்வியிலே அவர்களை விட எவராலும் முந்த முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அதாவது மறைக்கத்தான் நினைக்கின்றார்களே தவிர வரலாற்றை அவர்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியவில்லை, திருத்த முடியவில்லை. வரலாற்றை திருத்த முடியுமா? ஆவணங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய கல்வி உலகத்திலே முதலாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர்கள் யாரு? முஸ்லிம்கள். இன்று வரைக்கும் அது பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எகிப்துடைய அந்த அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகம் தான் உலகத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இது நாம சொல்லவில்லை, ஆங்கில அறிஞர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், தங்களுடைய நூலகத்திலே தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஆப்பிரிக்காவிலே பெண்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய 2 சகோதரிகள், பாத்திமா, இன்னொரு சகோதரியுடைய பெயர், அந்த 2 பேர் தான் இன்று வரைக்கும் சொல்லப்படுகின்றது. பெண்களுக்கு முன்மாதிரியாகவும் கல்விக்கு முன்மாதிரியாகவும் போராட்ட குணம் உள்ள ஒரு மக்களாக உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம்தான்.
அந்த தியாகத்தினால் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் பெருமைக்குரியவர்கள், அவர்களை பார்த்த தாபியன்களுடைய காலமும் பெருமைக்குரியவர்கள், அவர்களை இந்த தாபியன்களை பார்த்தவர்களை பெருமைக்குரிய காலம் என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு அடிப்படை விஷயம் என்ன? அவர்கள் செய்த தியாகங்கள். அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய செல்வம், அவருடைய பொருளாதார வசதி இருக்கின்ற அந்த காலத்தில் அவர்கள் செய்த தியாகம் இருக்குதே, அது இன்று நீங்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக வாழலாம், பெரும் செல்வந்தர்களாக வாழலாம், பெரும் பெரும் சொத்துக்களை அனாதை இல்லங்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் நீங்கள் எழுதி வைத்திருக்கலாம். உஹது மலை அளவுக்கு நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் அன்றைக்கு இருந்த அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகத்திற்கு ஒரு சிறங்கை அளவிற்கு செய்த தியாகம் இருக்குது. ஏனென்றால் ஒரு சஹாபிகள் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்றாங்க, தபூக் யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டியிருக்கின்றது எல்லோரும் என்று அறிவிப்பு செய்யும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? வசதி உள்ளவர்கள் அவருடைய பொருளாதாரங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பொருளாதாரம் இல்லாத சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, திருப்பி திருப்பி சொல்றாங்க, 15 நாள் அறிவிப்பு செய்றாங்க. அப்ப இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போர் என்று நினைத்து அந்த ஏழ்மையான சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? பேருத்த மரங்களில் பேருத்த தோட்டங்களை போய் வேலை செய்து அன்றைக்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய அரை மரக்க பேருச்சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். கொடுத்து விட்டு செல்லும் போது கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். எங்களை எல்லாம் முனாஃபிக்குகள் மிக லேசாக நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் கொண்டு வரும்போது சொன்னார்கள், ஆமா இவர் கொடுக்கக்கூடிய அந்த அறமரக்கா பேரிச்சம்பளம் இந்த முகமதை காப்பாத்த போதா, இந்த மார்க்கத்தை காப்பாத்த போதா என்று அவருடைய காதில் விழுகும் அளவிற்கு பேசிக் கொள்கின்றார்கள். ஆனாலும் சஹாபாக்கள் கொடுத்து விட்டு அவர்கள் திரும்பி செல்லும் போது கண்ணீருடன் செல்கின்றார்கள். இந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். எந்த ஒரு முனாஃபிக்குகளுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? உங்களுடைய தாழ்மையான அந்த தளர்ந்து விட வேண்டாம். நீங்கள் என்றும் என்றுக்கும் இந்த மார்க்கத்திற்காக உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? உதவி செய்யுங்கள். அது பெருமைக்குரியதான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லுகின்றார்கள். அதாவது நீங்க மா அத்ரக முத்த அஹதிஹிம், உங்களுடைய சிறங்க அளவிற்கு அவர்கள் செய்த அந்த தியாகம் இருக்கிற அந்த பொருளாதார உதவி, அதை அடுத்து சொல்றாங்க அவு நிஸ்ஃபஹுங்கிறாங்க. அவு நிஸ்ஃப அல்லது அரை சரங்கை அளவுக்கு, முழு சலங்கை அளவுக்கு அல்ல, அரை சலங்கை அளவுக்கு கொடுத்த அதற்கு என்ன செய்யாது? உகுது மலை அளவுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு அவனை செய்தாலும் அது ஈடாகாது என்று சொன்னார்கள். என்றால் அந்த சஹாபாக்களை எந்த அளவிற்கு நாம் மதிக்க வேண்டும். அவர்களுடைய 1008 குறைகள் இருந்திருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு உள்ளது. நம்மளிலே எத்தனை குறைகள் இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவரை பற்றி என்ன செய்யாதீர்கள்? துருவி துருவி ஆயாதீர்கள் என்று நமக்கு சொல்கின்றான். யாரை பற்றியும் புறம் பேசார் என்று சொல்கின்றான். அப்படி இருக்கும்பொழுது சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கின்றது? ஆகையினால் சஹாபாக்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விமர்சனம் செய்யக்கூடாது என்ற மிகப்பெரிய ஒரு கட்டளையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ்.